வாடகை வாகன சாரதிகளுக்கு $143 மில்லியன் நட்டஈடு வழங்குமாறு கனேடியாவின் கியூபெக் மாகாண அரசாங்கத்துக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கனேடிய உச்சநீதிமன்றம் இவ்வாறு நட்டஈடு வழங்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்துள்ளது. கியூபெக் மாகாண அரசாங்கம் டாக்ஸி சாரதிகளின் அனுமதிகளை 5 ஆண்டுகளுக்கு முன்னர் ரத்து செய்திருந்தது. இந்த தீர்மானத்துக்கு எதிராக டாக்ஸி சாரதிகள் நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். முன்னணி டாக்ஸி சேவை நிறுவனங்களில் ஒன்றான ஊபர் நிறுவனத்துக்கு சந்தையில் பிரவேசிக்க சந்தர்ப்பம் வழங்கும் நோக்கில் ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருந்த டாக்ஸி சாரதிகளின் உரிமம் சட்டவிரோதமான முறையில் ரத்து செய்யப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நியாயமான நட்டஈட்டு தொகை வழங்காது அரசாங்கம் சாரதிகளுக்கு அநீதி இழைத்துள்ளதாகவும் நீதிபதி சில்வானா காண்டே தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் டாக்ஸி சாரதிகளுக்கு $143 மில்லியன் நட்டஈடு வழங்கப்பட வேண்டும் என்றும் வட்டி தொகையினை சேர்த்தால் இந்த தொகையானது 219 மில்லியன்களாக அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு வரலாற்று ரீதியான வெற்றி என்று சாரதிகளை பிரதிநிதித்துவம் செய்யும் சட்டத்தரணி புரூஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். ஊபர் போக்குவரத்து சேவையினை ஆரம்பித்த போது டாக்ஸி சாரதிகளுக்கு சந்தை பெறுமதியினை விடவும் குறைந்த அளவிலான நட்டஈடு வழங்கப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன்படி வழக்கு விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றம் கியூபெக் மாகாண அரசாங்கத்துக்கு நட்டஈடு வழங்குமாறு உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றின் இந்த தீர்ப்பின் பிரகாரம் சாரதி ஒருவர் சராசரியாக $50,000 முதல் $60,000 வரையில் நட்டஈட்டு தொகையினை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இந்த தீர்ப்பு குறித்து 30 நாட்களுக்குள் மேன்முறையீடு செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்படுகிறது.